அந்த பாலம்லாம் நாங்க கொண்டு வந்தது, எங்க காலத்துல போடப்பட்டது. நாங்க எல்லாமே எடுத்து வச்சிருந்தோம், நிச்சயம்லாம் பண்ணி வச்சிருந்தோம். எல்லாம் பண்ணி வச்சிருக்கும் போது இவங்க தான் அதை முதல்ல தொடங்கினாங்க. அது கூட இவ்வளவு காலதாமதம் ஆயிடுச்சு. 2 பிரிட்ஜ் சொல்லுவாங்க. இவங்க காலத்துல மதுரைக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? எங்க காலத்துல எடப்பாடியார் மட்டும் 4 ஆண்டுகள்ல 8000 கோடி கொடுத்தார். மதுரையினுடைய அத்தனை அடையாளங்களும் எங்க காலத்துல நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தான். எனவே இந்த மாநகராட்சிக்கு ஏதாச்சும் அவங்க செஞ்சாங்களா என்பதை அதையெல்லாம் நீங்க தான் கேட்கணும். அதை கேளுங்க நீங்களும் கேட்க மாட்டேன்றீங்க. அதன் பணியில் முடியல. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 24 மணி நேரமும் இன்னும் 40 ஆண்டுகளுக்கு அது குடிநீர் பிரச்சனை இல்லாத அளவுக்கு 24 மணி நேரம் வீடுகளுக்கு கிடைக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 24 மணி நேரம் கிடைக்கணும். இதுக்காகத்தான் 39 மேல்நிலை தொட்டி கட்டப்பட்டு மொத்தம் ஏற்கனவே இருந்த 42 மேல்நிலை தொட்டி மூலமாக 82 மேல்நிலை தொட்டி மூலமாக மதுரை மக்களுக்கு 100 வார்டுகளுக்கும் தங்குதடையின்றி குடிநீர் கொடுக்கிற திட்டம். இன்னைக்கு 20 லட்சம் மக்கள் பெருக்க இருந்தாலும் இன்னும் 40-50 லட்சம் மக்கள் பெருக்க ஏற்பட்டாலும் இந்த குடிநீர் பிரச்சனையே இருக்காது என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. 2023 முடிக்க வேண்டிய திட்டத்தை இன்னைக்கு ஆமை வேகத்தில் நடத்தி முறையாக அந்த அதிகாரிகள் போடுற பைப்பை தரமில்லாத பைப்பை போட்டதுனால தெருவில் அந்த பிரஷர் தாங்காம தண்ணி ஓவர் டேங்க்ல இருந்து வர்ற மேல்நிலை தொட்டியிலிருந்து வர்ற தண்ணி பிரஷர் தாங்காம வெடித்து ஆறாக ஓடுவதையெல்லாம் உங்க டிவிலையும் பார்த்திருப்பீங்க, எல்லா இடங்களையும் இருக்கு. இதெல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருந்தோம், ஒண்ணுமே செய்யல. எங்க காலத்துல கொண்டு வரப்பட்ட உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்மார்ட் சிட்டி பணி கூட இன்னும் நிறைவேறாம இருக்கு. இன்னைக்கு வடக்கு பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருந்து வண்டியூர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த பணியும் நடக்கல என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஆய்வு செய்யணும்ன்றதா எங்களுடைய கோரிக்கை, இந்த ஆர்ப்பாட்டத்துடைய முக்கிய நோக்கம். இல்ல, இந்த மாநகராட்சி ஒட்டி எதுவும் கேட்கறீங்களா? அப்புறம் தான் நாங்க உங்களை சந்திக்கிறோம்ல, வேற எதுவும் கேட்கறீங்களா? மாநகராட்சி பத்தியும் கேட்கறீங்களா? நீங்க மாநகராட்சியை பத்தியே கேட்க மாட்டீங்க, அதனால நீங்க போங்க. ஒன்னும் கேட்கவே மாட்டேன்றீங்க. ஏன் எவ்வளவு ஊழல் நடக்குது? நீங்க தான் அந்த குண்டு மொழியில போறீங்க. ஒரு ஊடக நண்பர் செத்து போயிட்டாரு, இறந்தும் போயிட்டார் விபத்துல, மழை வெள்ளத்துல. அவர் போய் படம் பிடிக்க போனவர் அந்த பள்ளத்துல இறந்து போயிட்டார் மதுரையில. அது கூட ஒரு இது கிடையாது. ஆக மதுரையில மிக மோசமாக இருக்கு. வெயில் காலம் வர வந்துருச்சு. எனவே தண்ணி பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை வேற வருது. வைகை டேம்ல வர தண்ணி குறைவாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் முறையாக உடனடியாக மேயர், மண்டல தலைவர், நிலைக்குழு தலைவர்லாம் எடுக்கணும். இந்த கூட்டம் நடக்கணும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியலையே. வச்சிருக்க மாவை நிறைய கொடுத்து இப்பவே அப்படித்தான் செஞ்சிருக்க. கோடை காலத்துக்கே பணம், கோடை காலத்துல இத்தனையோ கோடைகள் வந்துச்சு. 22, 23, 24, 25 எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் கொடுக்கல முதலமைச்சர். அதே மாதிரி 22, 23, 24, 25 எல்லாம் பொங்கல் பரிசு கொடுக்கல, ரூபா கொடுக்கல. இதுக்கு தான் கொடுத்திருக்காரு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து நம்ம முதலமைச்சர் அரண்டு போயிட்டார், பயந்து போயிட்டார். அதன் அடிப்படையில் தான் அப்படி செய்யறாங்க. இப்ப 5000 ரூபாய் முன்பணம் போட்டிருக்காரு, 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்படி இருந்து அவருக்கு திருப்தி இல்லை. எனவே மற்றதையும் நம்ம எப்படியாச்சும் கவனிச்சிடலாம்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற மக்கள் இன்னைக்கு எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. உங்க கையில இருந்தா கொடுக்குறாங்க. மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க, அதுல இருந்து கொடுக்குறாங்கன்னு தான் நினைப்பாங்க.